காலங்காத்தால நோய் நோய். அத்தை, அத்தை, யாரு? நானா மகேஷ். இதோ வந்துட்டேன். என்ன திலகா அப்படியே வாசனையா இருக்கிறா. சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன். கேசுவா பொட்டியை புடுற. திலகா அத்தல்ல வயக்காட்டுல ஆளுங்க களை எடுத்துட்டு இருக்காங்க. அதை பார்க்க போயிருக்காங்க. அப்ப அத்தை இல்லையா? கேசுவா நீ வெளியே துணியை மடிச்சு வச்சுரு, நான் காண பார்த்துட்டு வந்துடுறேன். ஐயோ நீங்கள் போக மாட்டீங்களா? நான் வெளியே தான் இருக்கேன் திலகா, ஏதாவது என்ன கூப்பிடு. இந்தா திலகா, மாமா பணம் கொடுத்து விட்டுச்சு. 1 2 3 4 5 6 7 8. பா இந்தா உள்ளே வச்சுரு. இல்லைங்க எண்ணி பார்த்துக்க. சும்மா எல்லாத்தையும் எண்ணி பார்த்துக்கிட்டு எங்களுக்கு என்னமோ என்ன தெரியாத மாதிரி பெருசாக சொல்ல வந்துட்டு. இல்லைங்க நான் எப்படி அடிக்க வச்சுட்டு போயிடுறேன். ஒரு வாய் காஃபி குடிச்சிட்டு போங்க. எதுக்கு நீ வேற? இதோ வந்துட்டேன்ற 2 நிமிஷத்துல என்ன ஆயிட போகுது? வரப்போவே காலில் சுடு தண்ணி ஊற்றிக்கிட்டு. இதுக்கு போய் ரொம்ப தான் பிஸி காட்டுறாரு. கேசவண்ண கேசவண்ண. ஏன் திலகா சும்மா சும்மா அண்ணன் அண்ணனை கூப்பிடுற? பின்ன எப்படி என்ன உங்களை மரியாதையா கூப்பிடுறது? கேஷவ் அப்படின்னு கூப்பிட்டேன் நாய்க்குட்டி மாதிரி ஓடி வர போகிறேன். முடிஞ்சு பாரு. அத்தை காலமானதுக்கு அப்புறம் நீங்க இங்க வரவே இல்லைல்ல? எங்களெல்லாம் மறந்துட்டீங்கல்ல? அப்படிலாம் இல்லை திலகா. நாமளும் மெட்ராஸ் போய் பெரிய ஆர்டிஸ்ட் ஆகிடலாம். நமக்கும் ரசிகர் மன்றம், கட் அவுட்டு, பாலாபிஷேகம்லாம் நடக்கும்னு நினச்சேன். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் சம்பந்தம்மா கூத்துக்கே சீஃப் கெஸ்டாக வந்துடலான்னு கூட நினச்சேன். எங்க ஒன்றும் நடக்கலை. கடைசியில் பார்த்தா மூஞ்சிக்கெல்லாம் ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் லாய்க்குன்ட்டானுங்க. எப்படித்தான் கண்டுபிடிக்கிறானுங்கன்னே தெரியல. ஜூனியர் ஆர்டிஸ்ட்னா விஜய் அஜித் பின்னாடி எல்லாம் நின்று வாழ்க ஒழிகான்னு கத்துவாங்களே அதானே? சும்மா கடுப்பேத்த திலகா, அவன் கான்ல இருக்கான். சாரி. விஜய் நேரில் பார்த்துருக்கீங்க? நிறைய தடவை பார்த்துக்கிறேன். நயன்தாரா? நயன்தாரா, சின், த்ரிஷா, சமீரா ரெட்டி, தமன்னா, அனுஷ்காலேருந்து அமலாபால் வரைக்கும் எல்லாரையும் பார்த்துருக்கேன். என்ன புண்ணியம். அவங்களெல்லாம் நல்லா சைட் அடிச்சிருப்பீங்கல்ல? சாச்சா, அதெல்லாம் அரிதாரம் பூசின அழகு திலகா, வேற டிபார்ட்மெண்ட். நம்ம ரசிக்கணும்னா நிஜமான அழகு தேவை திலகா. கண்ணில் ஒரு ஈரம், உதட்டில் ஒரு சிரிப்பு, எல்லாரையும் அன்பா பார்த்துக்கிற ஒரு மனசு. கொஞ்சம் பூசின போல இருந்தாலும் ஓகேதான். சிம்பிளா சொன்னா ஒன்ன மாதிரி. சும்மா விளையாடுது மகேஷ். நான் என்ன ஸ்னேகா விடவா அழகு? சத்தியமா சொல்றேன். என் பேச்சில் நம்பிக்கை இல்லைன்னா நீ நேரா போய் கண்ணாடில் உன் மூஞ்ச பாரு, நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு தெரியும். அவ்வளோயா? போன வாரம் சடையார் கோயிலுக்கு பொங்க வைக்க வந்து தெரியுமா? அப்ப சாமி கும்பிட வந்து அத்தனை பேரும் உன்னை தான் சட்டிச்சுருந்தானுங்க. நிஜம்தான். உன் தலையில இருந்த அந்த பூ, நெத்தியில நீ போட்டிருந்த அந்த சிகப்புக்கள் நெத்தி சுட்டி, அது கீழே இருந்த அந்த சிகப்பு பொட்டு, மகேஷ் வெள்ளா வளர்ந்திருந்த உன் புருவம், கழுத்தில் இருந்த அந்த ரெட்டவட செயின், அதுல மின்னிக்கிட்டு இருந்த அந்த டாலர், நீ கையில போட்டிருந்த பச்சை கலர் வளையல், யாருக்குமே வலிக்க கூடாதுன்னு நீ போட்டிருந்த அந்த கொலுசு, உன் கால் விரல்ல இருந்த அந்த மருதாணி,
உன் மஞ்சள் கலர் வார் போட்ட செருப்பு அதுவும் பார்த்து மகேஷ் ஐயோ! நீ தப்பா நினைச்ச கூட நினைச்சுக்கோ. நானே உன்னை கொஞ்சம் சைட் அடிச்சிட்டேன். ஐயோ ஏன் மகேஷ்? தப்புதான். ஆனா என்ன பண்றது? அழக பார்த்தா ரசிக்காம இருக்க முடியுமா? மகேஷ் ஆ? போலாமா? ஆ, நான் வரேன் திலகா. ம். சாரி கதிரேசா, ஆஃபீஸில் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சீரட் வச்சிருக்க? சொல்ல பெரிய பார்ட்டி கதிரேசா. என்ஆர்ஐ ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி வைக்கணும்னு பார்க்குறான். ஒரு 15-20 ஏக்கர் இருந்தால் நல்லாயிருக்கும். சிக்க மாட்டேங்குதுடா. கமிஷன் விட ஒரு 30-40 லட்சம் தேரும்டா. சே, என்ன பண்ணுறதுனே தெரிலடா. இதெல்லாம் ஒரு பொழப்பானே. எவனாவது லேண்ட் ஓனர்கிட்ட போயிட்டு விற்கிறியான்னு கெஞ்சுறது, காசு இருக்கவன்கிட்ட போயிட்டு வாங்கிக்கோன்னு நச்சரிக்கிறது, கடைசியில் அவனுங்க போடுற எலும்பு துண்டை வாங்கி நக்கிட்டு சலாம் அடிக்கிறது, எல்லாம் வெறுத்து போச்சுண்ணே. என்ன பண்ணுறது கதிரேசா? ஒன்று வாங்குறதுக்கு கையில் காசு இருக்கணும், இல்லை விற்கிறதுக்கு நிலமாச்சும் இருக்கணும். நம்மக்கிட்ட தான் ரெண்டுமே இல்லையாடா. ஆ என்னண்ணே? ஏண்ணா இல்லை? இதோ இல்லை. ஹேய், என்ன விளையாடுறியா? புறம்போக்கு நிலண்டா, அரசாங்க சொத்து. அரசாங்கமே மக்கள் சொத்து தானே. நீ சரி சொல்லுண்ணே, பட்டா போட்டுடலாம். எப்படிரா? வாண்ணே, சப்பா மேட்ரு. சும்மா குண்டு செட்டிலே குதிரை ஓட்டினேன். அண்ணே, இதுதானே நம்ம நிற்கிற இடம். மேகல் புறம்போக்கில் அடங்கும். சுத்துப்பட்டு கிராமம் கூட 5 கிலோமீட்டர் தள்ளி தானே இருக்குது. அதனால் இதை நம்ம மடகுன்னு வச்சுக்கேன், பெருசாக ஒன்றும் கேள்வி கேட்க மாட்டானே. என்ன அந்த ஊர் தலைவர், கவுன்சிலரு இவனுங்கெல்லாம் கொஞ்சம் கவனிச்சா போதும், வாலாட்டுன்னு பின்னாடி வந்துடுவானுங்க. எந்த ப்ராப்ளமும் இருக்காதுண்ணே. பார்த்துக்கலாம். அது சரி கதிரேசா, சொல்லுண்ணே. ஊர் ஜனங்களை சரி கட்டுடலாம். அந்த பத்திரம் பட்டா ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குமேடா. என்னண்ணே பெரிய ஃபார்மாலிட்டிஸு? எவனாவது குப்பந்தாங்கண்ணா சுப்பந்தாங்கண்ணா அவன் பேரில் பீம் நோட்டீஸை போட்டு வாங்கிடலாண்ணே. அதுக்கப்புறம் கரண்ட் இழுக்கிறது, ரோடு போடுறது, வரி கட்டுறதுன்னு எல்லா ஃபார்மாலிட்டிஸும் பண்ணிட்டுன்னு வச்சுக்கேன், எவன் பேரில் பட்டா போட்டு வாங்கிடலாண்ணே. அது ஒன்றும் பெரிய விஷயமா இருக்காதுண்ணே. எல்லாத்தையும் தாண்டி யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்க பேரில் ஒரு நகர் உருவாக்கிட்டோன்னு வச்சுக்கேன், ஒரு பயிலும் நம்மளை சீண்ட மாட்டானே. சொல்றத பார்த்தா ரொம்ப செலவாகும் போல் இருக்கேடா. மாரில் காயம் பார்க்காம மரக்கல்ல குடிக்க முடியாதுண்ணே. டேய், இதெல்லாம் நடந்துருமாடா? ஏண்ணே நடக்காது? வேஷம் போட்டலாண்ணே, வித்த காட்டிலாண்ணே. நமக்கு ஒரு வரலாறு எழுதுவாங்கல்ல. For the victory of us, cheers everybody! ஹார்பர் 22,000, லாரி 4,000. டேய், ஜெய்ப்பூர் இல்லடா, நாக்பூர். டீசல் 1,500, கூலி 12,000.
3 இன்ஜின் ஆயில் மாற்றினாலும் 32,000. ஆ டேய் கிறுக்காதடா, ஒழுங்கா எழுதுற. ரோட் மேடுக்கு ஒரு 60,000. அது ஒழுங்கா கணக்கில் எழுதுறா. வணக்கண்ணா. சேகரன் அனுப்பிச்சி விட்டாப்புல. ஹார்பரில் ஸ்க்ராபு டெண்டர் வருது இல்லைங்கண்ணா. நீங்கள் எடுத்தது போக லட்சம் மீதி எதாக இருந்ததுன்னா அண்ணனும் எடுக்கணும்னு பிரியப்படுறாப்புல. ஏய் நான் அப்புறம் பேசுறேன்டா. அண்ணா வணங்கண்ணா. அது ஒன்றும் இல்லைண்ணா. என்னடா ஹார்பரில் ஏசி ஒரு டெண்டர் வருது இல்லைங்கண்ணா. அதை நம்ம சைதாப்பேட்டை சேகரனும் எடுக்கலான்னு பிரியப்படுறாப்புல. நீங்கள் ஓகேனீங்கன்னா நிறுத்துறா. அறிவில்ல சின்ன பசங்களை போட்டு அடிச்சுக்கணும். நானா பேசுகிறேன்னு வந்து அடிக்கிறேன். ஏய் எங்கே வந்து என்னடா பேச தண்டருக்கின்றன்னு தலையை தூக்கி போட்டு போயினே இருப்பேன். என்ன சீன் போட்டு காட்டுறியா? போட சரிண்ணா போட போலாம். வந்துட்டானு பேசுறது. டேய் நீ எழுதுற. நீ உருப்பிட மாட்ட. ஆமாண்டா, உன் வீட்டு பிரச்சனைக்கு ஆனா ஒன்று அப்பப்போ ஸ்டேஷனுக்கு போயிட்டு வரேன் பாரு. நான் எங்கேருந்து உருப்பிடுவேன்? உருப்பிடாம தான் போவேன். வீட்டில எல்லாம் சௌக்கியங்களா? நல்லா இருக்காங்க சார் எல்லாரும். இதில் ஒன்று எவ்வளோ நாள் தான் இந்த ஏசிஓஸே பார்த்துன்னு இருக்கிறது. என்ன சார் பண்ணுறது? இங்கே ஒன்று போட்டு கொஞ்சம் அந்த ஜிசிஓஸும் கவனிக்கிறது. எங்கே சார் இதில் ஒரு சைன் பண்ணுங்க. ஜிசிஓஸ் எல்லாம் மல்டிநேஷனல் கம்பெனிக்காரனே ஒருத்தன் டாமினேட் பண்ணிட்டு இருக்கான் சார். எவ்வளோ போகும்? அது மில்லியன்ஸ் ட்ரில்லியன்ஸ்னு போயிட்டு இருக்கு சார். நம்மளாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. தேங்க்யூ சார். கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. என்னால் முடிஞ்சது சார். நல்லது. வரேன் சார். சார் வரேன் சார். ஏய் உமரே, என்ன ஏய் இந்த சேகர் ஃபோன் பண்ணி அவன் உயிரை எடுக்கிறான்டா. யாரு மேலே போட சொல்கிறேன். ஏய் தூக்கி போடு. ஏய் இந்த சேகர் ஃபோன் பண்ணி அவன் உயிரை எடுக்கிறான்டா. என்னவா அவனுக்கு? நம்ம ஏசிஓஸ் டெண்டர் எடுத்தோம் இல்ல, அதில் அதுதான் மீதி இருந்தாலும் அவன் பார்த்துக்கிறானா. என்ன சொல்றியா? ஏன்னா கோழி விசேஷனா வர சொல்லு. கூழ் ஊற்றுறதுக்கு உண்டுகள் குளிக்கணும் வந்தான்னு வச்சுக்க. 50 போட்டு அனுப்பு. அதை விட்டு அவன்கிட்ட போய் வள வளன்னு பேசினுக்கிற. ஓவராக போனான்னு வச்சுக்க, தூக்கி போட்டு பொச்சிட்டு ஒன்றுமே திரா பண்ணிடுவேன். ஏய் அது கேட்டால் எவ்வளோ கோவப்படுற? என்ன கோவப்படுறேன்? ஏய் வேலையை பாருடா. ஏய் பேசுகிறத வேடிக்கை பார்த்துங்க. வேலையை பாருடா. சரி சரி விட்றா, எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட போகிறேன். உனக்கு எதாவது வேணுமா? எனக்கு எதுவும் வேணா, நீ கிளம்பு ஃபஸ்ட்டு. சரி போடா. ஏய் பட்டி கடை. நீங்கள் சாப்பிட போங்கடா. டேய் நீங்களும் சாப்பிடுங்க. ஏய் நான் வரேன்டா. போ 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 போ. அவன் காலில் போய் கும்பிடு. சும்மா ட்ரௌசர் போட்ட பசங்க வளர்த்து